ஜூன் 9ஆம் தேதி உங்களுக்கு வேண்டியவங்களோட ஃபங்க்ஷன்ல நீங்க போய் சாப்பிட போறீங்க. அந்த இலையில பாயாசமும் வைக்க போறாங்க, ஒரு பக்கம் ஐஸ்கிரீமும் வைக்க போறாங்க. இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்க அம்மா அப்பாவுக்கு இல்ல எங்க தாத்தா பாட்டிக்கு இல்ல எங்க அத்தை மாமாவுக்கு சுகர் இருக்கே சார், அவங்களும் அந்த ஃபங்க்ஷன் வராங்களே, அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுங்க நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது. பொதுவாவே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டயத்துல ஏதாவது ஸ்வீட் சாப்பிடுறதா இருந்தால் கண்டிப்பா காலை சாப்பாடை குறைச்சிருங்க. காலையிலையும் சாயந்தரமும் 40 மினிட்ஸ் நடக்கட்டும். அவங்க கல்யாண சாப்பாடுல வந்து ஸ்வீட்ஸை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிட சொல்லுங்க. சப்போஸ் சாப்பிட்டாலுமே கண்டிப்பா ஈவினிங் வாக்கிங்ல ஒரு 20 மினிட்ஸ் போக சொல்லுங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்சதை வந்து சாப்பிடாம இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. கொஞ்சம் எடுத்துக்கலாம், பட் அதை நம்ம வந்து எக்ஸசைஸ் மூலமா சுகரை பர்ன் அவுட் பண்ணியே ஆகணும். ஸோ அடுத்த வேளை சாப்பாடையும் அதுக்கு முந்தின சாப்பாடையும் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு எங்க பேஜை ஃபாலோ பண்ண. எனக்கு நல்லதே நடக்கும், என்ன சார்ந்தவருக்கும் நல்லதே நடக்கும்.